திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய் அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம் சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம் இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறைக்குலமே வருக இறைக்குலமே வருக திருப்பலியில் இணைந்து இறையாசிர் பெற்றிட இறைக்குலமே வருக இறைக்குலமே வருக. இறைவன் வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த இனிய பலியில் இணைவோம் உறவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்து பகிர்வில் மகிழ்வோம் இறைவன் வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த இனிய பலியில் இணைவோம் உணவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்து பகிர்வில் மகிழ்வோம் வலிமையில் வளர வாஞ்சையில் திகழ வல்லல் இயேசுவின் அழைப்பினை ஏற்போம்
படைப்போ, அறையுடலாய் வருவோ, திருப்பலியில் இணைவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உற்றுப்பாடு ஒருமாறு. இறை இயேசுவின் இனியவர்களே, திருச்சிலுவை மகிமை பெருவிழா திருப்பலிக்கு நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கவும், நீங்கள் நல்ல உடல் நலத்துடன் வாழவும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையவும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன். இன்று திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். எருசலேமில் கிபி 335ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் நாள் ஆண்டவரின் உயிர்ப்புக்கென்று ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது. 13ஆம் நாள் உயிர்ப்பை நினைவு கூர்ந்த மக்கள் 14ஆம் தேதி ஆண்டவரின் திருச்சிலுவை சாவை நினைவு கூர்ந்து சிலுவை அடையாளமாக வைத்து வழிபட்டனர். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து திருச்சிலுவை விழா செப்டம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. சிலுவை எப்படி திருச்சிலுவையாக மாறியது? சிலுவை சாவு என்றால் அது ரோமியர்கள் கொண்டு வந்தது என்பது பலரின் கருத்து. ஆனால் உலகின் பல்வேறு அரசியல் அமைப்பு முறைகளை ஆராய்ந்தால் இந்தியர்கள், கிரேக்கர்கள், எபிரேயர்கள், ரோமியர்கள் என எல்லா கலாச்சாரங்களிலும் ஏதோ ஒரு வகையில் மக்கள் மரத்தால் அழிக்கப்பட்டிருக்கின்றனர். செலவில்லாத மரண தண்டனை சிலுவை தண்டனை. ஆகையால் தான் ரோமியர்கள் இதை கைக்கொள்கின்றனர். எதற்காக அழிய போகும் கைதிகள் மேல் பணத்தை செலவழிக்க வேண்டும். மேலும் சிலுவை மரண தண்டனையில் யாரும் அருகில் இருந்து கவனிக்க வேண்டும் என்பது இல்லை. இயேசுவின் காலத்தில் சிலுவை சாவு பல்வேறு வகைகளில் நிகழ்த்தப்பட்டது. வழக்கமாக மரண தண்டனை பெறுவோர் கொல்லப்பட்ட சிலுவை மரத்தில் ஏற்றப்பட்டனர். சிலுவையில் ஒரு சிலர் அறையப்பட்டதாகவும் மற்றும் சிலர் கட்டப்பட்டதாகவும் ஜோசப் லேவுஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அவமானமாக கருதப்பட்ட சிலுவை அன்பர் இயேசுவின் சுமத்தப்பட்டதால் சிறப்பானது. பரிசுத்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டது. திருச்சிலுவை மரமாக மாற்றி பெற்றது. சிலுவையை பார்க்கும் நாம் ஒவ்வொரு வருடனும் அது பேசுவதற்கு தவறுவதில்லை. நீங்கள் சிலுவையை பார்ப்பது உண்டா? இப்போது பாருங்கள், அது உங்களோடு பேசுகிறது. சிலுவையை கண்டு பயந்து ஓடாமல் அது மூவொரு இறைவனின் பிரசன்னம் என்பதை உணர்ந்து வாழ இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிலுவைதான் நமக்கு மீட்பை பெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. சிலுவைதான் நமக்கு கடவுளின் அருளை முழுமையாக பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முதன்மையாக காரணமாக இருந்திருக்கிறது. சிலுவையின் மகிமையை உணரக்கூடியவர்களாக வாழ இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்புக்குரியவர்களை, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறுமட்டும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருபுலம் நீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் முன்னுரை. கடவுளிடமிருந்து நமது பார்வையை விலக்கும்போது நாம் பாவத்தில் ஈடுபட்டு தண்டனைக்கு உள்ளாகிறோம். எனினும் கடவுள் நம்மை மீட்டு கொள்ள நம்மீது கருணை கொண்டு நமக்கு வாய்ப்புகள் வழங்குகிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் அவரை நோக்கி பார்க்கும்போது மீட்பு அடைகிறோம் என்பதை வலியுறுத்தும் இன்றைய முதல் வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதும் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் துதி செய்கிறேன். சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் துதி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தார்? இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தார்? சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் துதி செய்கிறேன். பாவ சுமையின் சின்னமாக உன்னை சுமந்த இயேசுவே, பாவ சுமையின் சின்னமாக உன்னை சுமந்த இயேசுவே, புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்திவிட்டார். புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்திவிட்டார். சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் துதி செய்கிறேன். சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் துதி செய்கிறேன். ஆணி கொண்டு உன்னில் அறைந்து உயிரை மீட்டார் இயேசுவே. ஆணி கொண்டு உன்
உம்மில் அறைந்து உயிரை மீட்டார் இயேசுவே. பேணி வழிந்த குருதி நனைந்து புனிதமானாய் சிலுவையே. பேணி வழிந்த குருதி நனைந்து புனிதமானாய் சிலுவையே. சிலுவை மரமே சிலுவை மரமே உண்மை நான் துதி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உண்மை நான் துதி செய்கிறேன். இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது. இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது. அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது. அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது. சிலுவை மரமே சிலுவை மரமே உண்மை நான் துதி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உண்மை நான் துதி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தார். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தார். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் துதி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் துதி செய்கிறேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுளை அண்டி பிழைக்கும் நாம் அந்த உண்மையை மறந்து சமயங்களில் கடவுளாகவே நம்மை எண்ணிக்கொண்டு சிக்கல்களுக்கு ஆளாகிறோம். ஆனால் கடவுளான போது ஆண்டவர் இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டு உலக மீட்புக்காக தம்மையே கையளித்து தாழ்ச்சியை கற்பிக்கின்றார். அவரிடம் கற்றுக்கொண்டு நல்வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோ. ஏனெனில் உம் சிலுவையாலை உலகை மீட்டீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13-17 முடியும். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, அன்னையாம் திருச்சபை, அன்னையாம் திரு அவை இன்று சிலுவையின் மாட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது, அல்லது சிலுவையினுடைய மகிமையினுடைய விழாவை கொண்டாடுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை மறைக்கல்வி பிள்ளையிடத்திலே கேட்டேன், அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா எப்பொழுது என்று கேட்டேன். உடனே சொன்னாங்க செப்டம்பர் 8ஆம் தேதி என்று சொன்னார்கள். அந்தோனியாருடைய பெருவிழா எப்பொழுது என்று கேட்டேன். உடனடியாக ஜூன் 13 என்று சொன்னார்கள். சிலுவையினுடைய மாட்சியினுடைய பெருவிழா எப்பொழுது என்று கேட்டேன். யாருக்கும் சொல்ல தெரியல. ஏனென்றால் சிலுவையை பற்றி அதிகம் அறியாதவர்களாக தான் அன்னையாம் திருச்சபையில் நாம் இருப்பதை கண்டிப்பாக நம்பியாகணும். நிறைய நபர்களுக்கு இந்த விழாவை பற்றி தெரிவது கிடையாது. இன்னைக்கு கூட எத்தனை நபர்கள் இந்த விழாவை கொண்டாடுங்கள் என்று கேட்டால் தெரியாது. எனவே இந்த சிலுவையினுடைய அற்புதமான இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அதனுடைய மகத்துவத்தை பற்றி நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய மாட்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பொதுவாக சிலுவை என்று சொன்னவுடனே நம்மில் பலர் பேசக்கூடிய வார்த்தை, சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம், சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம், சிலுவை என்பது தோல்வியினுடைய ஒரு கருவி, சிலுவை என்பது தண்டனுடைய அடையாளமாக, இப்படிதான் சிலுவையை பற்றி சொல்லக்கூடியதை நான் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏன்னா பல நேரங்கள் நாம் கூட அப்படி தான் நினைக்கிறோம். ஒரு முறை ஒரு பங்கிலே இருக்கும் பொழுது ஒரு அம்மா அவர்கள் வந்தாங்க. அவருடைய வீட்டில் இருந்த அந்த சிலுவையெல்லாம் கொண்டு வந்து இடத்திலே கொடுத்தார்கள். நான் பாராட்டுறேன்னா, ஒரு சில அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஆலயத்தில் போட்டு போயிடுவாங்க, சொல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் அந்த தாய் சொன்னாங்க, எடுத்து வந்து கொடுத்துட்டு, ஃபாதர் இந்த சிலுவை வீட்டில் இருந்த நேரத்தெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃபாதர், கடன் தொல்லை, வறுமை, நோய், எனவே தயவுசெய்து இது என்ன பண்ணிக்கங்க, நீங்களே ஆலயத்தில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வாங்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு பாவம் கடன் தொல்லை என்பது என்ன பண்ண முடியும், இந்த சிலுவையினால் அந்த வீட்டிற்கு கடன் தொல்லை வந்து விட்டால் பண்ணாங்க. ஒரு மாதம் ஆகிவிட்டது. ஒரு முறை ஆலயத்தில் அவங்கள பார்த்தேன், கூப்பிட்டம்மா வாங்கம்மா, கடன் தொல்லைலாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். அது இன்னும் இருக்குன்னாங்க. அப்போ சிலுவையினால் என்ன வார்த்தை கிடையாது, நோய்கள் வருவது கிடையாது, சிலுவையினால் கடன் தொல்லைகள் வருவது கிடையாது, சிலுவையினால் வறுமை என்பது வருவது கிடையாது. ஆனால் நாம் நினைக்கிறோம் சிலுவை வீட்டில் இருப்பதால
அது ஒரு துன்பத்தின் அடையாளம். துன்பம் வருது சேர்ந்து, கவலை வருது சேர்ந்து சொல்லிட்டு நிறைய வீட்டில் சிலுவைகளை வைப்பதை தவிர்க்கின்ற பிள்ளைகளாகவே இருக்கின்றார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, சிலுவை என்பது என்ன தெரியுங்களா? அது தண்டனை அல்ல, மீட்பின் அடையாளம். இந்த சிலுவையின் மூலமாக தான் ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கின்றார். இந்த சிலுவையின் மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார். இந்த சிலுவையின் மூலமாக தான் இன்று நாம் கத்தோலிக்க பிள்ளைகளாக இந்த ஆலயத்தில் ஜெபிக்கின்ற அந்த பெரும் பாக்கியத்தை கொடுத்தது அந்த சிலுவை. எனவேதான் அன்னையாம் திருச்சபை திரு அவை இந்த நாளை நமக்கு கொடுத்து சிலுவையினுடைய மாட்சி, சிலுவையினுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 14:27 இவ்வாறு வாசிக்கின்றோம். தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தையை பார்க்கும்போது அதை தம் சிலுவையை சுமந்து கொள்கின்ற பிள்ளைகள் மட்டுமே எனக்கேற்ற பிள்ளைகள், என் சீடர்கள், என் சீடத்திகள் என்று ஆண்டவர் அளித்திருக்கின்றார். ஒருவேளை அந்த சிலுவை என்பது துன்பம் மட்டுமே என்று நினைத்திருந்தால் ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். அந்த சிலுவையின் வழியாக மீட்பு உண்டு, அந்த சிலுவையின் வழியாக நம்பிக்கை உண்டு, அந்த சிலுவையின் வழியாக வெற்றி உண்டு, அந்த சிலுவையின் வழியாக மேன்மை உண்டு என்பதை உணர வேண்டும் என்று தான் சொன்னாரே. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர்கள் என் சீடராய் இருக்க முடியாது என்று சொன்னார். அன்புக்குரியவர் பார்க்கிறோம், அழகாக ஒருவர் சொல்கின்றார், சிலுவை என்பது ஆன்மீக வாழ்விற்கான ஒரு தடுப்பூசி என்று சொல்கின்றார். ஆன்மீக வாழ்விலே நீ வளர வேண்டும், ஆன்மீகத்திலே நீ பயணிக்க வேண்டும், ஆன்மீகத்திலே உன்னுடைய வாழ்க்கை நிலைத்திருந்து செல்ல வேண்டும் என்றால் சிலுவையால் மட்டும்தான் அது சாத்தியம். சிலுவை இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். சிலுவை கொண்டு வாழ்கின்ற மக்களால் மட்டுமே தன்னுடைய ஆன்மீகத்தில் நிலைத்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். இதுதான் 1 கொரிந்தியர், சில பேர் விவிலியத்தை வச்சிருப்பதை பார்த்தேன். 1 கொரிந்தியர் 1:18 எடுங்கம்மா. 1 கொரிந்தியர் 1:18 ஆண்டவர் அழகான வார்த்தையை சொல்கிறார், சிலுவையை பற்றி சொல்கிறார். எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் படி. மைக்கில் படிக்கலாம், கேட்குற மாதிரி இருக்கணும். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. அதாவது சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு, யாரு? செத்து போறவங்களுக்கு, அழிந்து போறவங்களுக்கு, நாசமா போறவங்களுக்கு என்னவா? அது மடமையே. சொல்லுங்க. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. மீட்பு பெறும் நமக்கோ அது எது? கடவுளின் வல்லமை. அப்ப கடவுளுடைய வல்லமை எது? சிலுவை. ஆனால் சிலுவையை ஓரங்கட்டுகின்றவர்கள், ஒதுக்கின்றவர்கள், வேண்டாம் என்று அதை புறம்பே தள்ளக்கூடியவர்கள் அது மடமை. அழிவுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், அழிவை நாடிக்கொள்கின்றவர்கள், அழிவை தேடி சென்று தன்னத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள். ஆனால் யாரெல்லாம் அந்த சிலுவை மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இனிமேலாவது நம்மளுக்கு அந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையினுடைய மேன்மையை நாம் தெரிந்து கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியும், இந்த முன்னுரையில் கூட அந்த வரலாற்று செய்தியெல்லாம் படித்தார்கள், பார்க்குறோம். இந்த முன்னுரையில் படிக்கும் பொழுது சின்ன ஒரு குறிப்பை மட்டும், அதாவது அந்த காலத்தில் கான்ஸ்டன் என்ற ஒரு அரசன் இருந்தால், அவருடைய தாய் தான் ஹெலனா. ஹெலனா என்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவருடைய அந்த கல்வாரி மலையில் கடவுளுடைய சிலுவை எது என்பதை கண்டுபிடிக்க செல்கின்றார்கள், ஒரு ஆராய்ச்சி செல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த கல்வாரி மலையை தோண்டி எடுக்கும் பொழுது 3 சிலுவைகளை கண்டெடுக்கின்றார்கள். இந்த 3 சிலுவையில் எது ஆண்டவருடைய சிலுவையாக இருக்கும்? இந்த 3 சிலுவையில் ஆண்டவர் எந்த சிலுவையிலே அவர்கள் அறைந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறாங்க? ஒரு நோயுற்றவரையும் இறந்தவருடைய உடலையும் ஒவ்வொரு சிலுவையிலே சாத்தி கொண்டு வராங்க. அந்த 3ஆவது சிலுவையில் போடுறாங்க. அது அதிசயமாக பார்க்கிறது.
நோயுற்றவருக்கு அவர் என்ன பண்ணாரு, அந்த நோய் இருந்து விடுதலை பெற்றார். இறந்து கடந்தவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்பொழுதுதான் அந்த எலினா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அந்த சிலுவை தான் ஆண்டவர் இதில் தான் அறையப்பட்டார் என்று அது அங்கீகாரம் செய்யப்பட்டதாக பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய நாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விழாவை கொண்டாடும் பொழுது கலாத்திய புத்தகத்தில் 6:14 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி, யார் சொல்ற? பவுலுடைய சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை அன்றி வேறு எதையும் பற்றி ஒருபோதும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். இந்த சிலுவையை பற்றி தான் நான் பெருமையாக பேசுவேன், சிலுவையை மட்டும் தான் பெருமையாக பேசுவேன், வேறு எதையும் பற்றி நான் பாராட்ட மாட்டேன், பெருமைப்பட மாட்டேன். ஏனென்றால் பவுலடியார் வாழ்க்கை நமக்கு தெரியும். அவர் பெரிய வசதியானவர், செல்வந்தர். அதையெல்லாம் திறந்து விட்டு ஆண்டவருடைய பணியை செல்லும்போது அந்த அற்புதத்தை கண்டவராக பார்க்கின்றோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட அது முக்கியத்துவம் வந்தபடி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வாழ்க்கை எடுத்தீங்களா, தொடக்க முதல் இறக்கின்ற பறவை சிலுவை அடையாளம் இல்லாமல் எதுவும் நடக்காது. நம்ம எந்த ஒரு நிகழ்வு தொடர்பாக பண்ண பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் போடுவோம், முடிக்கும் பொழுதும் போடுவோம். மனித வாழ்க்கையும் அதுதான். பிறந்த பொழுதும் சிலுவையினுடைய அடையாளத்தின் வழியாக தான் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். அவர்கள் இறக்கும் பொழுது கூட இறுதியாக சிலுவை அடையாளத்தின் வழியாக தான் என்ன பண்ணுறோம்? அவரை கல்லறையில் புதைக்கின்றோம். அந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை நன்கு அறிந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பதை பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்கள் பார்க்குறோம். இன்றைய 2வது வாசகத்திலே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவார்கள். ஏனென்றால் அந்த சிலுவையை பார்த்து மண்டியிடக்கூடிய பிள்ளைகளாக இன்றைய முதல் வாசகத்தை பார்த்து என்ன பண்ணாங்க? முதல் வாசகத்தில் என்ன மோசை என்ன பண்ணுறாங்க? அவர்கள் மக்கள் எல்லோரும் மோசைக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே சரியான உணவு இல்லையே, நாங்கள் உண்பதற்கு சரியான தண்ணீர் இல்லை என்று என்ன பண்ணாங்க? வேதனைப்பட்டு கடவுளை அவர்கள் என்ன பண்ணாங்க? கோபப்படுத்தினார்கள், கடவுளை வெறுத்தார்கள். அப்படிப்பட்ட கடவுள்களுக்கு வேண்டாம் என்று ஒதுங்கினார்கள். அப்பொழுது கடவுள் அவர்கள் மீது கோபப்பட்டு என்ன பண்ணது? கொல்லிவாய் பாம்புகளை அனுப்புகின்றார், கடிக்கின்றது, அவர்கள் இறந்தார்கள். எனவே அவர்களை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணாங்க? அதை உயர்த்தி பிடித்துக்கும் பொழுது யாரெல்லாம் அந்த கொல்லிவாய் பாம்பை பார்க்க நாங்கள் உற்று பார்த்தார்களோ அவர்கள் குணம் பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். இன்னும் அன்புக்கு சிந்தித்து பார்ப்போம். அதை தான் மறைமுகமாக சொல்லுங்க, யாரெல்லாம் ஆண்டவரை அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கடவுளை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் மீட்பு அடைவார்கள். யாரெல்லாம் அந்த சிலுவையை காண்கின்றார்களோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். யாரெல்லாம் அந்த சிலுவையை பார்க்கின்றார்களோ வாழ்க்கையில் துன்பம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, வேதனை இருக்காது. எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கு நம்பிக்கைக்குரியவர்களே. ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்றார் 1 கொரிந்தியர் 2:2 அழகாக சொல்லுவார், நான் உங்களிடையே இருந்த பொழுது, யார்? பவுலடியார், நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சொல்றார், அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்கின்றார். சிலுவையில் அறையப்பட்டவர் மட்டும்தான். பவுலடியார் அந்த அளவுக்கு ஆழமாக அந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை அறிந்தவராக பார்க்கின்றோம். அந்த சிலுவையினுடைய மேன்மையை அவர் கண்டு கொண்டார், சிலுவையினுடைய உன்னதத்தை கண்டு கொண்டார், சிலுவையினுடைய அந்த உச்சத்தை கண்டு கொண்டார், பின்பற்றினார். இனி நாம் கூட அன்புக்குரியவர்களே, மாதா நமக்கு வேண்டும் தான், அனைத்து புனிதர்கள் வேண்டும் தான். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், மாதாவை பற்றி பிடிச்சிக்கிறோம், மற்ற புனிதரை பிடிச்சிக்கிறோம், எப்பயாவது என்ன பண்ணுறோம், சிலுவைக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். சிலுவையும் எந்த அளவுக்கு அன்னை மரியாள் நமக்கு தேவையோ, எந்த அளவுக்கு அன்னை மரியாள் வழியாக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோமோ, அதே போல அந்த சிலுவையின் வழியாக நாம் மீட்பு பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். எனவே தான் இன்றைய 2வது ஆண்டவர் சொல்ல, தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார், மனித உருவில் தோன்றிய அவர் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார் என்று பார்க்கணும். சிலுவை சாவை ஏற்கப்படுகிறது. அவமானத்தினுடைய ஒரு சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவை சாவை ஏற்று அந்த சிலுவையை மீட்பின் சின்னமாக மாற்றியவர் நம்ம ஆண்டவர் இயேசு. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு அவரிடத்தில் செபிப்போம். அந்த சிலுவையின் முன்பாக முழந்தால் படியிட்டு செபிப்போம்.
இன்று நான் பார்க்குற நம்முடைய ஆலயத்திற்கு புதியதாக ஒரு திருச்சிலுவையானது நாம் பெற்றிருக்கின்றோம். ஒரு குடும்பமானது நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம், ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவர் என் ஆண்டவர் இதன் வழியாக தான் அவர் நம்மையெல்லாம் மீட்டார், இதன் வழியாக தான் பாவத்தை எல்லாம் போக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஜெபித்து பாருங்கள், நிச்சயமாக வல்லமை கிடைக்கும். உங்களுடைய வேதனையெல்லாம் தீர்க்கப்படும், உங்களுடைய நோயெல்லாம் நீக்கப்படும், வறுமையெல்லாம் போக்கப்படும். நாம் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அதை பெற்றுக்கொள்ள இந்த அழகான இந்த விழா நமக்கு அற்புதமான வழிகாட்டுதலை கொடுக்கிறது. பின்பற்றுவோம், அதன்படி வாழ ஆண்டவரிடத்தில் இணைந்து தெய்வீக திருப்பலிலே ஜெபிப்போம். மன்றாட்டு இருக்கா? ஓகே, எல்லோரும் எழுந்திருப்போம். சொன்னது எழுந்திருப்போம். இப்பொழுது நம்முடைய தேவைக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நல்லாயினம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் இவர்களை உம் பொற்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். தம் மந்தையாம் இறை மக்களை அன்புடன் வழிநடத்தி ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்த்து இறையாசியின் விழுமியங்களை இம்மண்ணில் விதைத்திட இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் ஆன்மீக பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை பார்த்து இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் நல்கும் நாயகனே இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக இவ்வேளையில் சிறப்பாக வேண்டுகின்றோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் தேவைகளை அறிந்து சுயநலம் இல்லா ஆட்சி புரியவும், மக்களும் தங்களுடைய கடமைகளையும் உரிமைகளையும் உணர்ந்தவர்களாய் சரியான பாதையில் நடக்கவும் அவர்கள் அனைவருக்கும் உமது அருளை ஏராளமாய் தாராளமாய் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களின் தாயும் தந்தையுமான இறைவா, இந்நன்னாளிலே திருச்சிலுவையின் மாட்சி திருநாள் திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி எங்களுக்கு உம் இறையருளை பெற்றுத்தருவதற்காக வந்திருக்கின்ற அருள் தந்தை எஸ்தாக்யூஸ் மற்றும் எம் பங்கின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் எம் பங்கு தந்தை இவர்களை உமது பொற்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எம் அருள் தந்தையர் இறையாட்சி பணிக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு பணியினையும் உமது அருளால் நிரப்பி செம்மையாக செய்ய நல்ல உடல் சுகத்தையும் தெய்வீக ஆற்றலையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கு மக்களையும் எம் பங்கில் உள்ள ஒவ்வொருவரையும் உம் பொற்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எம் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர்கள் செய்கின்ற பணியினையும் நிறைவாக ஆசீர்வதித்து படிக்கின்ற குழந்தைகள் நல்லபடியாக படிக்கவும், ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், பணி செய்கின்ற மக்கள் திறம்பட பணி செய்ய இந்த பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் சகாய அன்னையின் அருளை பெற்று திருச்சிலுவையின் மகிமையோடு எந்நாளும் தங்கள் வாழ்வில் மகிழ்வோடும் அமைதியுடனும் சமாதானத்திலும் இறையரசு கனவை நனவாக்க இறைவா உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற கடவுள் கேட்பதற்கு மேலாகவே கொடுத்து நம்மை வாழ வைக்கின்ற அன்பு இறைவன். தண்ணீரோடு விதைப்பவன் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான் என்று சொன்ன ஆண்டவர் பல்வேறு வேதனையோடு கவலையோடு ஆண்டவரிடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கின்றோம். என் தந்தை கொடுப்பார், என் ஆண்டவர் கொடுப்பார், என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற இந்த பிள்ளைகளுக்காக வேண்டுகின்ற ஆண்டவரே, இறைவா, இதோ இந்த பிள்ளைகள் வேண்டிய எல்லா வரங்களையும் கண்ணோக்கி பாரும். எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதலையும் நீ கண்ணோக்கி பார்த்து
மகனே மகளே, நீர் கலங்காதே, நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ வேண்டிய வரங்களை நான் ஆசிர்வித்துக் கொடுப்பேன் என்று எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தவரை வாழ வைக்குமாறும், குறிப்பாக இந்த திருச்சிலுவனுடைய மாட்சியினுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையில் அந்த சிலுவையின் மீது பக்தி கொண்ட பிள்ளைகளாக, சிலுவையின் வழியாக மீட்பு உண்டு என்பதை அறிந்து கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் என்னாலும் பின்பற்றி உம்மை தொடர்ந்து வாழ நிறைய துணையாக இருந்து ஆஸ்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா இருப்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா இருப்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுமையை தந்தே. விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுமையை தந்தே. உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உன்னில் பாதம் சரணடைந்தேன், என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணை நிறைவா ஈர்ப்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஈர்ப்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் உன்மனம் விரும்பும் காணிக்கை என்றோ. கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் உன்மனம் விரும்பும் காணிக்கை என்றோ. கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். ஆவியை என்னில் பொழிந்திடுவாய், யாவரும் நலமுடன் வாழ்ந்திட செய்வாய். கருணை நிறைவா இருப்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா இருப்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உன்னிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுமையை தந்தே. விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுமையை தந்தே. உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழை நன்மை ஏற்றிடுவாய். உன்னில் பாதம் சரணடைந்தே,
என் பிழையாகும் பொறுத்தருள் செய்வாய் கருணையில் இறைவா ஏற்பாயே காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே கருணையில் இறைவா ஏற்பாயே காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே உலகினை படைத்த ஆண்டவரே உன்னிடம் சரணடைந்தேன் என் மனம் தருகின்ற காரியங்களை ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரி என்னுடைய உங்களுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாக மடிச்சுபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களை போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தார். இவ்வாறு எதிலிருந்து சாவி தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரணத்தால் வெற்றி கண்டோர் மரணத்தாலே தோல்வி காண வேண்டும் என இருந்தது. அவர் வழியாகவே மது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவார் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலின் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்புக்குரியவர்களே, சிலுவையிலே அறையப்பட்ட கடவுள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக வர இருக்கின்றார்.
நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவருடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்து நம்மை காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். எனவே நம்பிக்கையோடு இந்த அற்புதமான இந்த ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தை காணக்கூடிய நிகழ்வை நான் பக்தியோடு கலந்து கொள்ள அழைக்கின்றேன். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வாக்குப்படுகின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகவலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தும் தந்தையே, இந்த சிலுவையின் மாட்சி பொருந்தும் பெருவிழாவை தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றும் எங்கள் மறைமாவட்ட முதன்மை குரு அருண்பணி எஸ்தாக்யூஸை ஆசீர்வதித்தருளும். அவருடைய ஆழ்மனதில் இருக்கும் கருத்துக்களை நிறைவேற்றியருளும். இவர் ஒரு நல்ல ஆயனாக தொடர்ந்து இருந்து உம்முடைய ஆவியின் வல்லமையால்
தொடர்ந்து வழிநடத்தப்பட நாங்கள் உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். அவருடைய ஆழ் மனதில் இருக்கும் அனைத்து கருத்துக்களையும் கேட்டருளுமை வேண்டுகின்றோம். இந்த திருச்சலவை உபயம் செய்த உள்ளங்களையும் இதற்காக இந்த இடத்தை தயார் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகின்றோம். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் அனைவரையும் உம்முடைய மீட்பின் கணையால் நிரப்பியருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தொன் போஸ்கோ மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பான்பில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அஞ்சலி 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 அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு தீபாஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு தூபத்தாலே அஞ்சலி, வழியும் ஒளியுமானவர்க்கு தூபாஞ்சலி. வாழ்வழிக்கும் தேவனுக்கு மலர்களாலே அஞ்சலி, வாழ்வழிக்கும் தேவனுக்கு மலரஞ்சலி. அஞ்சலி 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 அஞ்சலி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் ரத்தமனை காத்து எனக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமீன். தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதி இரவிலே இயேசு
இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவி விடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவனிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளை தள்ளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். மிக முக்கியமான நாள், நம்மளுடைய விசுவாசத்தின் மையமான இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். சிலுவையின் மகிமை விழா. இறைவனுக்கு நன்றி கூறும் வண்ணமும், இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறும் வண்ணமும் இன்று இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்திய நம்முடைய பங்கிற்கு வீச்சி முதன்மை குருவாக முதன்முறையாக வந்திருக்கின்ற அருட்பணி எஸ்தாக்கியூஸ் இவரை வரவேற்றும் நன்றி சொல்லும். இவருடைய குருத்துவ வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்தும் நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் ஒரு நடனம் ஆடுவார்கள். வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே
சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனித பத பம பம கம பசனிதனித பத பம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே. கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறாத கட்டுக்களிலிருந்து நம்மளுடைய பங்கு மக்களை மீட்க வேண்டும் என்று நாம் ஒரே எண்ணமாக ஒரே ஜெபமாக எழுப்பியிருக்கின்றோம். அதன் அடையாளமாக இந்த சிலுவை மாட்சி விழா அன்று இந்த சிலுவையை நிறுவ வேண்டும். இந்த ஜெபத்தை அதில் வைத்து தலைமுறை தோறும் மக்கள் கடவுளுடைய மீட்பின் கனியை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை நாம் தேர்ந்தெடுத்தோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நாம் உள்வாங்கி அந்த நம்பிக்கையோடு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்று ஆக்சுவலாக குருக்கள் சிவப்பு உடுப்பை அணிய வேண்டும். ஆனால் இன்று உள்ளே நுழையும் பொழுதே இது சொலம்னிட்டி, அதாவது பெருவிழாவுடைய ட்ரெஸ். முதன்மை குருவுடைய அனுமதியோடு இறைவனுக்கு நன்றி கூறும் வண்ணம் நாம் இந்த உடையை அணிந்து இறைவனுக்கு நன்றி கூறி, ஆண்டவா இது எங்களுக்கு மிகப்பெரிய விழா. ஏனென்றால் நாங்கள் வைத்த ஜெபத்திற்கு பதிலாக நீர் எங்களை இந்த பிடியிலிருந்து மீட்டு விடுதலை கொடுத்தீர். இதுதான் மீட்பின் கனி. இதன் அடையாளமாக தான் அனைத்து கட்டுகளிலிருந்து எங்களை மீட்க வேண்டும் என்பதற்காகவும் மீட்டு விட்டீர் என்பதற்காகவும் இந்த சிலுவை வைக்கின்றோம். ஆகவே மகிழ்ந்து நாங்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றினோம் என்ற அடையாளமாக இந்த கோல்டன் வெஸ்ட்மெண்ட் நாங்கள் அணிந்திருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் நம்மை சிறப்பாக வழிநடத்தி முதன்முறை நம்மளுடைய முதன்மை குரு ஃபாதர் எஸ்தாக்கியோஸ் ஒரு மாதத்துக்கு முன்பு இவரை சந்தித்து கேட்ட பொழுது ஒரு சகோதர குரு பாசத்தோடு முதன்முறை அவரை பார்த்தேன். சகோதர பாசத்தோடு உடனே வருகின்றேன், முதன்முறை நான் திருக்கழுக்குன்றம் வருகின்றேன், இது ஒரு நல்ல நாள், வருகின்றேன் என்று அவர் அந்த சகோதர குரு பாசத்துடனும் ஒரு ஆயனுக்குரிய அதாவது நிலையிலே அமைப்பிலே மறை மாவட்டத்துடைய அமைப்பிலே ஆயருக்கு அடுத்ததாக வருபவர் இந்த முதன்மை குரு. ஆகவே அந்த ஆயனுக்குரிய பாசத்தோடும் மிக அருமையாக அர்த்தமுள்ள விதத்திலே விவிலியத்தின் அடிப்படையிலே அழகாக நமக்கு மறையுரை ஆற்றி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தந்து இந்த விழாவின் மையத்தையும் இதனுடைய மகிமையையும் மிக அழகாக விளக்கி நமக்கு இறை ஆசீர்வாதத்தை பெற்று தந்த அருட்பணி எஸ்தாக்கியோஸ் என்பவருக்கு நம்மளுடைய விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரமொழி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து இல்லத்தந்தை ஃபாதர் ஜான் ஜோசப், ஃபாதர் ஆனந்த், பிரதர் ஃப்ராங்க்லின் அனைவருமே நாங்கள் ட்ரைமந்தலி ரெக்கலெக்ஷன் போனோம். நான் அதை முடித்துவிட்டு மதியானம் வந்துவிட்டேன். அவர்களெல்லாம் ட்ரைமந்தலி ரெக்கலெக்ஷன் மாதாந்திரம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு நாள் முழுவதும் தியானம் செய்வது எங்களுடைய பழக்கம். இந்த விழாவிற்காக நான் மற்றவர்கள் தியானித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இல்லத்தந்தை அனைத்து சலைசைகள் சார்பாக பொன்னாடை போற்றி ஃபாதருக்கு நம்மளுடைய விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கணும். ஃபாதர் ப்ளீஸ் கம். நண்பர்களே, நம்மளுடைய பொருளாளர் தந்தையும் வந்திருக்க வேண்டியது. அவருக்கு உடல்நிலை குறைவால் அவர் வர இயலவில்லை. மற்றொரு நாள் வருவேன் என்று கூறியிருக்கின்றார். நண்பர்களே, இந்த விழா அமைப்பை மிக அழகாக அலங்கரித்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்து நம்முடைய அருட்சகோதரிகளுக்கும் விழா வாழ்த்துக்களையும் கரமொழி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.
இந்த சிலுவையை இந்த கருத்திற்காக நாம் இங்கு நிறுவ வேண்டும் என்று பங்கு மக்களிடம் பரவலாக நான் சும்மா என்னுடைய ஐடியா ஃபாதர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படியே சொல்லும் பொழுது, இதை நான் செய்கின்றேன் தந்தையே, ஏனென்றால் இது ஏதோ ஒன்று உணர்த்துகின்றது. இந்த ஒரு சூழலிலே என்னால் இயலாத ஒரு சூழலிலும் இந்த கருத்தும் எங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் பொது நலனுக்காகவும் நான் இதை உபயம் செய்கின்றேன். ஏனென்றால் தலைமுறை தோறும் இதிலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று உபயம் செய்த அந்த நல்ல உள்ளத்திற்கு, அந்த குடும்பத்திற்கும் கரமொழி எழுப்பி நம்முடைய விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளை சிறப்பிக்க பலரும் வெளியூரிலிருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் அனைவரையும் வரவேற்று விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நாம் கரமொழி எழுப்பி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். மோஸ்ட் வெல்கம் அண்ட் காட் பிளெஸ் யூ. நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் அமைதியாக நடந்து கொண்டது. நம்மளுடைய பங்கின் அங்கத்தினர் ஒருவர் பொறுப்பாக அதற்கேற்ற ஆட்களை வைத்து மிக அழகாக அனைத்தையும் செய்து அமைதியாக செய்து தன்னுடைய நேரத்தை செலவிட்டு, அதோடு இந்த சிலுவை வைக்க அந்த இடத்தையும் மிக அழகாக ஏற்பாடு செய்து அந்த நல்ல உள்ளத்திற்கும் அவரோடு இணைந்து பல பிற மத சகோதரர்கள் அனைவருக்குமே நான் கூறியவர்வா இவருக்கு முதலில் விழா வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இறை ஆசீர்வாதத்தையும் கரமொழி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இவரோடு இணைந்து பணிபுரிந்தவர்கள் அனைவருமே பிற மத சகோதரர்கள். மிக அழகாக நான் அவர்களிடம் கூறினேன், ஆலயத்திற்கு கடவுள் எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுப்பதில்லை. அவர் கொடுத்தால் தனிப்பட்ட அழைப்பினாலும் அந்த ஆசீர்வாதத்தாலும் அழைத்து வந்திருக்கின்றார். நான் உணர்ந்து கூறுகின்றேன், பலரும் வந்தார்கள். ஆனால் இந்த ஒரு குழு மிக அழகாக பிறமத சகோதரர்கள் அழகாக பொறுப்பாக அந்த ஒரு பாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இறைவனை வணங்கி அந்த ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் செய்தார்கள். அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாம் இறை ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பெற்றுத்தந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் என்று கூறி விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரமொழி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்மளுடைய பீட சிறுவர்கள், நம்மளுடைய மைய பங்கும் கிளை பங்குகளிலிருந்தும் இது முக்கியமான எவ்வளோ பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் அவங்க கலந்துக்கிறாங்களோ அதை கற்றுப்பாங்க என்று நான் ஃபாதர் கூட சொல்லிட்டு இருந்தேன். மிக அழகாக இவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களை தயாரித்து அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் கரமொழி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். பல அலுவல்கள் மத்தியிலும் நம்மளுடைய பாடற் குழுவினர் மிக அழகாக கொஞ்சம் வித்தியாசமாகவும் பங்கேற்று அழகாக பாடி, ஏனென்றால் இந்த விழா பாடல்களும் வித்தியாசமான பாடல்கள், ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை தான் பாடுவோம். மிக அழகாக முன்வந்து ஃபாதர் நாங்கள் நிச்சயமாக இருப்போம் என்று கூறி அழகாக ஒருங்கிணைத்து அனைத்தையும் செய்து நம்முடைய பாடக்குழுவினருக்கும் விழா வாழ்த்துக்களை கூறி நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரமொழி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நண்பர்களே, நான் கூறியது போல நமது இல்லத்தந்தை ஃபாதர் ஜான் ஜோசப் த பிரின்சிபல், ஃபாதர் ஆனந்த் த வைஸ் பிரின்சிபல், பிரதர் ஃப்ராங்க்லின் அனைவருமே ட்ரைமந்த்லி ரெக்கலெக்ஷன் 3 மாதத்துக்கு ஒரு முறை தியானம் செய்து கொண்டிருக்கின்றாங்க. சாம், தயவு செய்து எங்களுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் செய்து கொண்டிருக்கணும், நாங்கள் வர இயலாத ஒரு சூழ்நிலை. விழா வாழ்த்துக்களை நாங்கள் ஆக்சுவலாக 16ஆம் தேதி போக வேண்டியது, அந்த சில காரணங்களினால் திடீர்னு ஃபாதர் ஆனந்த் வெளியூர் செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்று வைத்தோம். விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஜெபங்கள் இருக்கும் என்று அனைவருமே தெரிவித்தார்கள். அனைவருக்குமே நம்முடைய விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். கரமொழிகள் நம்முடைய கிளை பங்குகளிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் மக்கள் வந்திருக்கின்றார்கள். இது ஒரு எல்லாத்துக்கும் எக்ஸாமினேஷன் டேஸ், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குவார்டர்லி எக்ஸாம். அப்படி இருந்தும் இந்த விழாவுடைய மகத்துவத்தை உணர்ந்து, இந்த நாளுடைய மகத்துவத்தை உணர்ந்து வந்திருக்கின்றார்கள். அனைவருக்குமே கரமொழி எழுப்பி நம்முடைய விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.
நடனமாடிய, மிக அழகாக நடனமாடிய நம்மளது பிள்ளைகள். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவர்களை தயாரித்த நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுங்கள். ஏன்னா எல்லாம் எக்ஸாமினேஷன் டேஸ், அப்படி இருந்தும் வந்தார்கள். மற்ற நண்பர்களே, சிலுவை என்பது நம்மளுடைய விசுவாசத்தின் மையம். இந்த சிலுவையுடைய மகத்துவத்தை நாம் விழாவாக இன்று கொண்டாடினோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த மீட்பின் கணையை, கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற வைக்காத தடையாக இருக்கின்ற அனைத்து கட்டுகளிலிருந்தும் நம்மை மீட்டு அதன் அடையாளமாக இந்த சிலுவை நிறுவப்பட்டு காலந்தோறும் இதன் கனியை கடவுள் அருளி நமக்கு அந்த விடுதலை அருளதான் இந்த நாளை இவ்வளவு சிறப்பாக நாம் கொண்டாடினோம். நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கடவுள் கேட்பார் என்ற அந்த உள்ளத்தோடு நாம் தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த மீட்பின் கனியை பெற்று சாட்சி பகரும் வாழ்க்கை நாம் வாழ்வோம். மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய முதன்மை குரு ஃபாதர் எஸ்தாக்கியூஸ் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த திருப்பலி இறுதி ஜெபம் முடிந்த பிறகு இறுதி பாடலின் பொழுது நம்முடைய பீட சிறுவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி பவனியாக செல்வார்கள். சிலுவை அந்த சென்னை ப்ரொசேஷன் பவனி சிலுவை, அதன் பிறகு இந்த மெழுகுவத்தி ஏந்தி பவனியாக செல்வார்கள். பிறகு இந்த சிலுவை நிறுவப்படவிருக்கின்ற இந்த சிலுவை பவனியாக எடுத்து செல்லப்படும், ஏந்தி செல்லப்படும். பிறகு அருட்பணி எஸ்தாக்கியோஸ் நம்மளுடைய முதன்மை குரு அதை அந்த கெபியிலே வைத்து புனிதப்படுத்தி, ஜெபம் சொல்லி புனிதப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தருவார்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி இறை ஆசீர்வாதத்தை உங்கள் மீது பொழிய நாங்கள் அனைவருமே வேண்டுகின்றோம். God bless you. நண்பர்களே, ஃபாதர் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் முதன்முறையாக நம்மளுடைய முதன்மை குரு இங்கே வந்திருக்கின்றார். May I request Father to come in front. All the leaders kindly, all the responsible people, பொறுப்பாளர்கள் தயவு செய்து வந்து பொன்னாடை போற்றி நம்மளுடைய முதன்மை குருக்கு விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வரவேற்பையும் நாம் தெரிவிப்போம். தயவு செய்து பாருங்கள். மற்றவர்கள் கரமொழி எழுப்பி நல்ல சத்தமா தட்டுங்க. எல்லாம் என்னமோ 10 நாள் சாப்பிடாதவங்க மாதிரி இருக்கீங்க. அருட்சகோதரிகளும் தந்தைக்கு நன்றி சொல்லி விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். Thank you very much, Father. இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்களோடு இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றியது மகிழ்ச்சி. குறிப்பாக ஆண்டவருடைய இந்த சிலுவையினுடைய இந்த விழா நாளிலே என்னை உங்களுடைய பங்கு தந்தை அழைத்து இந்த தெய்வீக திருப்பலி நிறைவேற்றி என்னை மகிழ செய்திருக்கின்றார்கள். உங்களுடைய பங்கிற்கு நான் இந்த கோயில் திறப்பு விழா நேரத்தில் வந்துக்கிறேன். அதற்கு அடுத்து இப்பொழுதுதான் இந்த ஆலயத்தில் திருப்பலியை நிறைவேற்றுகிறேன். அதற்கு பெரிய வாய்ப்பாக என்னை அழைத்தவர் உங்களுடைய பங்கு தந்தை. ரொம்ப என்னை அழைக்கும் போதே அன்போடு அழைத்தார். அன்போடு அழைத்ததினால் நான் அன்போடு அதை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு நிறைய வேலை இருந்தது, இருந்தாலும் கூட அவருடைய அன்பினுடைய அழைப்பின் மித்தமாக நான் வந்தேன். மகிழ்ச்சி.
உண்மையிலேயே உங்களோடு இருந்த இந்த நாள் சிறப்பு. சொன்னது போல் ஒரு குடும்பமாக இணைந்து நீங்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பங்கு தந்தையினுடைய தலைமையில், அது பீட சிறுவர்களாக இருக்கட்டும் அல்லது பாடகர் குழுவினர்கள், அருள் சகோதரர்கள், பேரவை உறுப்பினர்கள், பொதுமக்கள், நடனமாடிய பிள்ளைகள், உண்மையிலேயே மகிழ்ந்திருக்கிறேன். சந்தோஷம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த பங்கை, இந்த ஆலயத்தை, இந்த ஆலயத்தில் பணியாற்றுகின்ற குருக்களை, அருள் சகோதரிகளை நிறைவாக ஆசீர்வதிக்க என்னுடைய ஜெபத்தில் வேண்டுகின்றேன். குறிப்பாக நீங்களும் நம்முடைய மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப வேணும். நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் இப்பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தில் இல்லை. அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கின்றார்கள். மறை பணிக்காக வெளிநாடு சென்றிருக்கிறார். எனவே அந்த பணி சிறப்பாக அமைய ஜெபிக்கவும், மறை மாவட்டத்திற்காகவும், மறை மாவட்ட குருக்களுக்காக, மறை மாவட்டத்திற்கு மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்பு அழைத்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தையவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழுதரும் சிலுவை மரத்தால் நீ மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வடிவமைத்து நாம் வைத்திருக்கிறோம். இதை உற்று நோக்குவதெல்லாம் நாம் மீட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் இதை வைத்திருக்கின்றோம். இந்த சிலுவையை பார்த்து ஜெபிக்கின்ற பிள்ளைகள், கவலையோடு வந்து ஆண்டவரை உற்று நோக்குகின்ற பிள்ளைகள், எவ்வாறு அவர் பாவத்திலிருந்து நம்மை எல்லாம் மீட்பளித்தாரோ, எவ்வாறு நம்முடைய துன்பத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை அளித்து மகிழ்ச்சி கொடுத்த சின்னமாக இருக்கக்கூடிய இந்த சிலுவை நம்பிக்கையினுடைய சின்னமாக இருக்கின்றது. வெற்றியினுடைய சின்னமாக இருக்கின்றது.
நம்முடைய விசுவாசத்தை கட்டி காக்கக்கூடிய சின்னமாக இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் இது ஆசீர்வாதம் மிக்கதாக அமைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே இதை ஆசீர்வதித்து இதன் வழியாக மக்கள் அநேக மக்கள் வரங்களை பெற்று செல்ல, அநேக மக்கள் மகிழ்ச்சியை பெற்று செல்ல, அநேக மக்கள் அமைதியை பெற்று செல்ல, ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல நீரே காக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருந்தார்கள். எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்ற திருச்சிலுவையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி மக்களுக்காக அளிப்பாராக. அன்புக்குரியவர்களே, உண்மையிலே இந்த நேரத்தில் இதை நம்முடைய ஆலயத்திற்கு அன்போடும் பாசத்தோடும் கொடுத்த அந்த குடும்பத்தை நினைத்து பார்க்குறோம். இப்பொழுது நான் இந்த திருச்சிலுவைக்கு தூபத்தை இட்ட பிறகு நீங்கள் எல்லோரும் வந்து ஜெபித்து விட்டு நீங்கள் செல்லுங்கள். அதற்கு பிறகு தான் இது மூடப்படும். சரிங்களா? ஏன்னா அற்புதமான நாள், வேண்டி விட்டு செல்லுங்கள். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே, வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே.
திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும்.